ஆமென். அதனால் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். Can I use this platform? கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். Thank you, Lord. Okay. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் Genesis chapter 24. அங்க அவங்க அப்பா, அதாவது நான் யாக்கோபு குறித்து பேசினேன், ஈசாக் ரெபேக்காலை குறித்து அந்த பார்க்கிறோம். இதுலேருந்து சில காரியங்களை மாத்திரம், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். I'm not going to take much time. I think translation, anyone can translate so that I can save time. So, I think you are all translating the exact message, right? Okay. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுதலுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ் ரொம்ப eyes that are not seen, ears that are not heard, heart that have not conceived what God has in store for those who love him. Hallelujah. கண்கள் பார்க்காதது, காதுகள் கேட்காது, இருதயத்தில் தோன்றாததெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரா? ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. prepares, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டை பாடலான்னு 2 பேரும் அவங்க கேன் யூ ப்ளீஸ் கம், அந்த மேபி சரி ஸ்டார்டிங்லையும் பாடிட்டு எண்ட்லையும் அந்த பாட்டை பாட போகிறோம். எத்தனை பேருக்கு தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. ஆமென். ஸோ இந்த பாட்டை இன்னைக்கு செய்தி ஒரு சின்ன ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா அப்படி சொல்லலாம், காட் ப்ரிப்பேர்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காட் ப்ரிப்பேர்ஸ், ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். இதை மட்டும் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு போயில நினைக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கீழே இறங்குறாரு, மேலே ஏறுறாரு, அதை செய்கிறாரு, இதை செய்கிறாரு, வானத்தை நட்சத்திரங்களை உண்டாக்குறாரு, சூரியனை உண்டாக்குறாரு, சந்திரனை உண்டாக்குறாரு, தண்ணியெல்லாம் பிளக்கிறாரு, கரையை உண்டாக்குறாரு, தாவரங்களை உண்டாக்குறாரு, செடியை உண்டாக்குறாரு. God was busy arranging things. He was busy preparing things. ஏன் தெரியுமா? 6th day மனுஷன் அந்த உலகத்துக்கு கொண்டு வர போறார். அவங்கள மனசுல வச்சதுனால he was so active. He didn't take rest. He was busy preparing for the people whom he loves. யோசித்து பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தாமல், அரேஞ்ச் பண்ணாம, ப்ரிப்பேர் பண்ணாம அவங்கள கொண்டு வந்தா என்ன நடந்திருக்கும்? இருள் இருந்திருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும், அந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். பாருங்க, அவங்கள கொண்டு வர்றதுக்கு முன்பாகவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுதான் என்ன பண்றார்? அவர்ல என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். இந்த ஊர்ல ஐ ஆல்வேஸ் என்கரேஜ், ஐ வாஸ் ஹாப்பி டு see லைக் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த குழந்தைக்கு ஒரு ரூம்ல ஆயத்தப்படுத்தி வச்சு, பிங்க் கலர், லேடினா பிங்க், கேர்ள்ஸ்னா பிங்க், பாய்ஸ்னா ப்ளூ வச்சு, அது வர்றதுக்கு முன்பாகவே என்னது, அதுக்கு ஒரு பேகு,
அந்த அழகா ஒரு ஸ்ட்ரோலரு, என்ன அந்த பிள்ளைக்கு ஃபீடிங் பாட்டிலு. பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் தான் ஆண்டவர் மாதிரி. யார் மாதிரி? அந்த பிள்ளை வர்றதுக்கு முன்பாகவே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடியா வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம ஊருக்காரங்க இருக்காங்களே, குழந்தை பிறந்து ஆண் குழந்தை போய் ட்ரௌசர் வாங்கடான்னு ஒருத்தன் ஓடுவான். ஒரு பலூன் கூட வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. They will do things at last minute. அந்த பிள்ளை அது வாட்டு கத்திட்டு இருக்கும் நிர்வாணமா. அதுக்கப்புறம் தான் ட்ரௌசர் வாங்க போவாங்க. பால், ஐயோ பால் வாங்க கொடுக்கணுமோ, பாட்டில் வேணுமோ, அது வேணுமோ, எது வேணுமான்ட்டு. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நல்ல உங்க ஒரு மாதிரி எல்லாத்தையும் அழகாய் ஆயத்தம் எடுத்து வைக்கிறார். எது ஆமென் சொல்லுங்க. He prepares. அதனால இந்த பாட்டை நான் பாட விரும்புறேன். ஸோ தேவையில்லை, அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா மட்டும் போதும். ஒன்லி ஒன் கண்டிஷன் இன் திஸ் ப்ராமிஸ். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கண்கள் பார்க்காத காரணம், காதுகள் கேட்காது, இருதயத்தில் தோன்றாதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்யணும்னா நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன சொல்லுங்க? என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். If you love God, that's only criteria. God prepares for people whom He loves. People who loves God. இந்த பாட்டு எனக்கு எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். எங்க வீட்டுல 7 பிள்ளைகள். நாங்க 7 பிள்ளைகள். நான் 6வது மகன். எங்க வீட்டுல 5 பெண் குழந்தைகள். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். So 5 boys and 2 girls. எங்க அப்பா உஸ்லம்பட்டியில ஊழியம் பண்ணார். 5 girls and 2 boys. சரி, தூங்குறீங்களா? இது முழிச்சிருக்கீங்களா பாக்குறேன். பாஸ்டர் மட்டும் தான் முழிச்சிருக்கிறாரு. எல்லாம் தூங்குறீங்களா? நம்ம ஒரு பாத்தீங்கன்னா உஸ்லம்பட்டியில அப்பா வாச ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்னு அந்த ஊர்ல பெரிய கம்பெனி இருந்துச்சு முந்தி. மாருதி மாதிரி அந்த ஊர்ல அந்த டைம்ல தட் இஸ் ஒன்லி இந்தியன் கார் கம்பெனி. நல்ல வேலை, நல்ல பணம். He was an engineer. 1977 I think so. ஆண்டவர் சொன்னாருன்ட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சென்னையில இருந்து உஸ்லம்பட்டிக்கு போனாங்க. அங்க ஆண்டவர் போக சொன்னாரு. அங்க போய் உஸ்லம்பட்டியில ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. அதான் எங்க அம்மா கல்யாணம் முடிச்சா ஃபர்ஸ்ட் 4 பொம்பளை பிள்ளைகள் பிறந்துச்சு. உங்களுக்கு தெரியும், உஸ்லம்பட்டியில பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அங்கதான் கிலோ கணக்கில் தான் டவுரி கொடுக்குறாங்க. அங்க பார்த்தா ஐயோ 4 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்காரு இந்த பாஸ்டர். இயேசுவை நம்பிட்டு வந்திருக்காரு. கழுத்துலயும் ஒண்ணும் இல்லை, காதுலயும் ஒண்ணும் இல்லை, கோல்டு போடல. எவன் இந்த பிள்ளைகளை திருமணம் பண்ண போறான்? அப்ப நாங்க தான் பறக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் மதுரைக்கு போக சொன்னாரு எங்க அப்பாவை. அப்படியே மதுரைக்கு வந்தாங்க. அப்புறம் நான், எங்க அண்ணன், என் தங்கச்சி பிளெஸிங் பிறந்தோம். பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொன்ன கதையை தான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் 7 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொன்னாங்கல்ல, இந்த பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் ஆகுமான்னு சொன்னாங்கல்ல. ஒரு அக்கா அமெரிக்கால இருக்கிறா, ஒரு அக்கா கனடால இருக்கிறா. 1 பைசா டவுரி இல்லாம அவங்களே டிக்கெட் போட்டு வந்துட்டு எங்க அக்காவுக்கும் டிக்கெட் போட்டு போயிட்டாங்க. 5 பைசா டவுரி கிடையாது, பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிச்சதுனால கண்கள் பார்க்காத காரியம், காதுகள் இதயத்துல தோன்றாத அற்புதங்களா செஞ்சார் எங்க வாழ்க்கையில. படிப்பு காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், everything God settled us. ஒரு இடத்துல கூட நாங்க வெக்கப்பட்டு போக, 1 பைசா கடன் யார்ட்டையும் வாங்கல. எங்க அப்பா வேலையை ராஜினாமா பண்ணும்போது ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் ஒருத்தட்ட கூட 1 பைசா நான் கேட்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். கிட்டத்தட்ட 51 வருஷம் ஊழிய பாதையில இன்னைக்கு வரைக்கும் கடன் இல்லாம வாழ்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிமான், எங்க அப்பா நீதிமான் அப்படின்னு இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்பதான் யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தேன், எங்க அக்கா வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் மாப்பிள்ளையை கொண்டு வந்தார், இந்த அக்காக்கு எப்படி ஆண்டவர் மாப்பிள்ளையை கொண்டு வந்தார், எனக்கு எப்படி ஆண்டவர் செஞ்சார், எப்படி எங்க ஸ்கூல்ல படிக்க வச்சார், அழகா காலேஜுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்தார். உட்கார்ந்து யோசித்து பார்க்கும் போது தான் இந்த பாட்டு பிறந்தது. ஏ மேஜர் தானே, ஏ மேஜர். அப்பதான் அந்த பாட்டு பிறந்தது. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை பார்க்க
எனக்காய் செய்கிறதே, நீ எனக்காய் செய்கிறதே. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. சொல்றீங்களா? தேவையெல்லாம் சந்திக்கும், தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. வேண்டிக் கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. சொல்லுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. சொல்லு. என் கண்கள் அதை பார்க்கல, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை. ஜீசஸ். இதயத்தில் தோன்றவும் இல்லை, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை. யெகோவா யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே. யெகோவா யெகோவா தெய்வமே, தேவையெல்லாம் தருபவரே. யெகோவா ஈரே, எனக்காய் யாவும் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்கள் பார்க்கல, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓ, என் கண்கள் அதை, ஓ, காதுகள் அதை கேட்கவில்லை, ஏ, நீ எனக்காய் செய்கிறதே. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல Genesis 24ல ஒரு சாப்டர், God prepared a person. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்னத்தை ஆயத்தப்படுத்துகிறார்? He prepared a person. இங்க பார்க்கறோம். டைம் இல்ல, நான் மட்டும் எல்லாமே நான் பைபிள்ல தான் சொல்ல போறேன். பட் you all know the story. Let's straightly go into the word and the Bible. நீங்க வீட்ல கூட போய் நீங்க எழுதி வச்சு கூட பாருங்க. பாருங்க, எலியேசர் போறான். அந்த துறவண்ட போகும்போது, அந்த வெல் கிட்ட போகும்போது கரெக்டா யார் வரா? எனக்கு அப்படியே மைல்டா கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? Can you give me just light mild thing? சாரி, உங்களை நிக்க வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே இவன் போக அவ வர கரெக்டா ஆயத்தப்படி வச்சிருந்தான். ஆண்டவர் டைமிங் இருக்கு, செம்ம டைமிங். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தா ரெபேக்கா வந்திருக்க மாட்டான். ரெபேக்கா அத்தை தான் வந்திருப்பா. ஒரு தண்ணி கொடுத்துருக்கலாம். அத்தை தண்ணி கொடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. யோசித்து பாருங்க. இவன் போக அவ வர. God prepared a person for Isaac. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது 24ல மட்டும் இல்லைங்க, 22லயே 22nd வந்து சாப்டர் ஆஃப் சோதனையின் சாப்டர்னு சொல்லுவாங்க. சோதனை இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? சாப்டர் ஆஃப் டெஸ்ட். அங்க கூட பாத்தீங்கன்னா மகனை வெட்ட போவான். வெட்ட போகும்போது எல்லாம் பைபிள்ல நீ வீட்டுல போய் பாருங்க. ஆண்டவர் சொல்ல பிள்ளைய தொடாதுன்றாரு. உடனே 2 பேரும் ஆபிரகாமும் ஈசாக்கும் இறங்கி வருவாங்க.
இறங்கி வரும்பொழுது, மலையை விட்டு இறங்கி வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கும், ஒருவன் வந்து, யாரோ ஒரு நல்ல புண்ணியவான், எவன் தெரியல, பைபிள்ல சொல்லும், ஒருவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாராம், உன்னுடைய பிரதருக்கு 8 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, 8 பிள்ளைகள், மைக்கா பார்த்தீங்கன்னா வாயிலே நுழையாது, 8 பேர் இப்ப சொல்லிட்டு, கடைசி லாபான் ஒருத்தர் இருக்கிறான் உன் பிரதருக்கு, அவனுக்கு ஒரு மக இருக்கு ரெபேக்கா. அப்பயே ஒரு போட்டு அப்பயே ஒரு அங்க பார்த்தீங்கன்னா ரெபேக்காவுடைய நேம் 22லேயே வரும், இந்த சோதனையின் புத்தகத்திலே வரும். அப்ப நான் பார்த்தேன், ஆண்டவர் மேல ஆடை மட்டும் ஆயத்தம் பண்ணல, கீழே ஆளை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. பக்கத்துல ஆடையும் ஆயத்தம் பண்ணுவார், ஆளையும் ஆயத்தம் பண்ணுவார். எதை ஆமென்னு சொல்றீங்க? மேல அவனுக்கு பதிலா ஆடு, கீழே வந்தா இவனுக்கு துணையா ஆளு. என்ன பியூட்டி இல்ல? நமக்கு தான் எல்லாம் புதுசா இருக்கும், நமக்கு தான் என்னமோ புதிரா இருக்கும். For him everything he knows. Where you are going to study, whom you are going to get married. ஆனா we have to be sensitive. சில பேர் தப்பா முடிவெடுத்து அதனால தான் பயங்கர பிரச்சனையில போறாங்க. They make wrong choices and they face the consequence till they die. But நீங்க எலியேசரை போல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை நேர வழியா நடத்துங்கப்பா, I want to meet the right person. எது பேர் ஆமென்? கல்யாணம் பண்ணவங்க யாரா இருக்கீங்களா? நிறைய வாலிப பிள்ளை இருக்கு. Lot of youngsters are there. I'm telling you, God has a right person for you. Don't look here and there, don't go there. எனக்கும் அப்படிதான், நான் உண்மையா ஜெபம் பண்ணேன். சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்ணாதவங்க பாக்கியவான்கள், கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப பாக்கியவான்கள். நான் அப்படிதான், ஆண்டவரே என்னை நேர் வழியா நடத்துங்க. I know God prepared a person for me, for my life partner. உண்மையா ஜெபம் பண்ணேங்க, கரெக்டா நடத்தினார். அந்த கதையை சொன்னா 1 மணி நேரம் ஆகும், கதையா சொல்லலாம் ஆண்டு எப்படி நடத்தினான்ட்டு. கல்யாணம் பண்ண பிறகுதான் என் மனைவி சொன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். அப்படின்னா என்னடா சர்ப்ரைஸ் நியூஸ்? உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்க வீட்டில் நீங்க கொண்டாடினீங்க. அவங்க ஊட்டியில் இருந்தாங்களாம், நாங்கள் ஏதோ ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அப்போ என் ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்திருக்கு. அப்போ பார்த்தா அவங்க வீட்டுக்கு கரெக்டாக போயிருக்கிறோம், அவங்க வீட்டில் கேக் கட் பண்ணாங்களாம். அப்போ நான் கேட்டேன், நீ உனக்கு என்ன வயசுன்னா? நான் 6 மாச பிள்ளை. உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சாக்கடை இருந்துச்சு, அந்த சாக்கடையில் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா. ஆனால் விழுந்தா கரெக்டாக தானே விழுந்துருக்கிறேன். அப்பயே ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார், நமக்கு தான் புதுசு. அவர் அன்பு கூர்ந்துட்டே இருந்தீங்கன்னா போதும், எவ்ரிதிங் God will take care. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. All you need to be sensitive heart. Lord, I want to do your will. I want to marry to a right person whom you. Amen. God prepared a person. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மோசே சொல்றான், Lord, I cannot பேச முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆல்ரெடி ஒருத்தன் வரான்ப்பா, I prepared a person for you to assist you. ஆரோன் வரான், ஆல்ரெடி கிளம்பிட்டான். இவர்கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும் ரொம்ப சண்டை போடுவான்னு தெரியும். அவன் ஆல்ரெடி ஆன் த வேப்பா, உனக்கு ஒரு பர்சன் டு அசிஸ்ட் யூ, ஒரு ரைட் ஹேண்ட் வரான்ப்பா உனக்கு. He will speak on my behalf. God prepared a person. பைபிள் நிறைய இடத்துல பார்க்கலாம், God prepared a person. Hallelujah. Hallelujah. ரெண்டாவது, God prepared a place. பாருங்க, ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் எல்லாம் அதுல இருந்து ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற மோரியா மலையில உன் மகனை பலியிடுன்னு சொல்றாரு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தரிசனத்தை பார்த்த அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு 3 நாள் ஆனது. 3 days journey to find that place. நீங்கள் நானும் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஆண்டவர் என் மகன் தானே வேணும், பிளேஸ் ஆகுது இந்த அப்படின்ட்டு நம்ம போற இடத்துலயே ஆண்டவர் என்னால் கண்டுபிடிக்க முடியல. 3 நாள் ஆச்சு, கழுத மேல தான் என்ன சவாரி பண்ணணும். நான் பாருங்க, கிராய்டன்ல இருந்து ஏசி கார்ல வர்றதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. 20லயே போக சொல்றாங்க, பக்கத்துல பிரதர் இறக்கி விடுங்க, நான் ஓடி வரேன்னு. ஒரு 1 hour என்னால தாக்கு பிடிக்க முடியல காருக்குள்ள. 1 hour ஐ வாஸ் 3 நாள் கழுதையிலே இடத்த கண்டுபிடிக்கிறானா? எவ்வளவு ஏற்கனவே மனத்துல வேற உளைச்சல், சரீரத்துல வேற உளைச்சல், so much tiredness. But
he wants to do God's will. I want to find that place where God prepared for me. யோசித்து பாருங்க, போற வழியிலேயே ஆண்டவரே, when if he lose his patience, பொறுமையை இழந்துட்டு, ஆண்டவரே மகன் தானே வேணும், இங்கேயே வெட்டிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு கையை ஓங்கினானா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? நோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆடு இருந்திருக்காது. என்ன இருந்திருக்காது? ஏன்னா ஆயத்தம் பண்ண இடத்துல தானே ஆடு இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஆயத்தம் பண்ண இடத்துல நீங்க போனாதானே உங்க தேவை சந்திக்கப்படும். நிறைய பேர் ஏன் தேவை சந்திக்க மாட்டாரு? அவருக்கு மட்டும் தேவை சந்திக்கிறார், எனக்கு மட்டும். நீங்க ஆண்டவர் குறித்த இடத்துல இருக்கிறீங்களா? Are you in the God's appointed place? Check where you are. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பேர் லண்டன்ல இருந்தாதான் ப்ராஸ்பர் ஆகணும். உசிலம்பட்டியில் எங்க அப்பா ப்ராஸ்பர் ஆனாருங்க. Place is not matter. That person matters. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. அதனால be there where God asked you to be. Go there where God asked you to go. Go with patience. பொறுமை இழந்துடாதீங்க. So God prepared a place. God prepared a place, person. இன்னொன்று நான் சொல்லி கொடுக்குறேன். மூணாவது சொல்லுங்க. God prepared a vehicle. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யோனாவை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாகனத்தை ஆயத்தப்படு. கரெக்டாக யோசித்து பாருங்க, டைமிங் தான் யோசித்து பார்த்தா அவரை போல டைமிங்ல செய்யற தெய்வம் யாருமே கிடையாதுங்க. அவன் உள்ள இது போய் முழுங்க, அது கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் லேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? இவன் முழுங்கிருப்பான், தண்ணி எல்லாம் முழுங்கி இவன் கரை டெட் பாடி தான் கரை போய் சேர்ந்துருக்கும். எக்ஸாக்டா God prepared a veil for him to travel. பைபிள் நிறைய இடத்துல யாருமே ஏறாத கழுதையை கத்தர் பவனி செய்வதற்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். God prepared a vehicle. வாகனத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்ததை பார்க்கிறோம். எதை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், God prepared. உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரலோகத்தின் பிதா God prepares all your needs. உங்களுக்கு தேவையானதை என்ன பண்ணுகிறார்? ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தருகிறார். அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும். பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். சாப்பாடு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். பேதுரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுறாங்க எல்லாரும், சாப்பாடே இல்லை. சரி, மீனே கிடைக்கல. அப்போ கரையில இருந்து ஒரு சத்தம் வருது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். உடனே சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவன் தெரிஞ்சிருச்சு. உடனே ஜம்ப் பண்ணிட்டான். யாரு? பேதுரு ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து பார்த்தா கரையில எல்லாம் வந்து சேர்றாங்க. சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க. என்ன தெரியுமா? பார்பிக்யூ ஃபிஷ், ப்ரிப்பேர்டு ஃபுட். ஒரு சாப்பாடு கூட ஆயத்தப்படுத்தி வைக்கிறாருங்க. சாப்பாடு he prepares. Even he is concerned about your food. பாருங்க, எலியாவுக்கு ஆண்டவர் பச்சிக்கிற இல்லாட்டி திருடி தின்னுகிற காகத்தின் மூலமா என்ன பண்ணுகிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். he prepared the food. he prepared the crow. அது ஆண்டவர் சொல்லிட்டார், நீ அந்த கீரை ஆற்றங்கரைக்கு போ. ஆண்டவர் போக சொன்ன இடத்துல போய் இருந்ததுனால தான் காக்கா வந்துச்சு. அவன் மட்டும் இஷ்டத்துக்கு வேற எங்கேயா நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்ட்டு போயிருந்தானா காக்கா வேற எங்கேயாச்சும் அங்க வந்திருக்கும், இவனை காணோன்ட்டு அதே சாப்பிட்டுட்டு போயிருக்கும். அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்றதும் பெறாததும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஆண்டவர் அப்பாயிண்டட் பிளேஸ்ல இருக்கும்போது தான் உங்களுடைய ப்ரொவிஷன் கிடைக்கும். எதை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். when you do God's will have God's provision. அது அடிக்கடி நான் சொல்வேன், when you do his will he will pay you the bill. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சித்தத்தை செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். எதை பேர் ஆமென் சொல்றீங்க? hallelujah. he prepared a place, he prepared a person, he prepared a vehicle. நிறைய சொல்லிட்டு போலாம். பிளேஸ்க்கு நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க எங்க இருக்கணும் கூட உங்க வீடை கூட ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதை விட ஆமென் சொல்றீங்க?
ஒரு சொந்த வீடு இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த தேசத்துல ஆண்டவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஒரு பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த 2 மாசத்துக்குள்ள வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்க போகணுன்னே தெரியல. நான் சொல்ல, இந்த 2 மாசத்துக்குள்ள ஆண்டவங்களுக்கு சொந்த வீடை தருவான்னு ஜெபம் பண்றேன் பிரதர். ஆண்டவர் தெருவில் விட மாட்டாருங்க. ஆல்டர்னேட்டிவ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. திராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டார். தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல போக்க உண்டு உணவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது. கடைசி சொல்லி முடிக்கிறேன். கை வேலை இல்லாத பரலோகத்துல உங்களுக்காக ஒரு மாளிகை ஆண்டவர் சொல்றாரு, I have prepared the place for you. இந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, அங்க உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அது நிச்சயம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? Do you have that assurance that you will go to heaven? God prepared a palace for you. உங்களுக்காக ஒரு வாசஸ்தலங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அது நீங்க மாத்திரம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்துட்டு மாத்திரம் இருந்தீங்கன்னா போதும். ஆமென். பாடலாமா? என் கண் ஏ மேஜர் தானே, பாடி முடிக்கலாம். பாஸ்டர் கையில கொடுக்க வருமே. யெகோவா முடிஞ்சா எழுந்து நிக்கிறீங்களா? தெய்வமே தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா ஈரே எனக்காயாவும் செய்பவரே, யெகோவா. சொல்லுங்க, தெய்வம் தெய்வமே. கைகளை உயர்த்தி அப்பா அப்பா தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எனக்காய். என் கண்கள் பார்க்கல, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓ, என் கண்கள் அதை பார்க்கவில்லை, கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீ எனக்காய் செய்கிறதே, நீ எனக்காய் செய்கிறதே. கண்கள் பார்க்கல, நீ எனக்காய் செய்கிறதே. ஓ, காதுகள் கேட்கல, நீ எனக்காய் செய்கிறதே. கடைசியா நீங்க கைகளை உயர்த்தி யெகோவா கூப்பிடுங்க. தெய்வமே தெய்வமே தேவையெல்லாம் தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா. டாடி 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 எனக்காய் யாவும் செய்வோம், எனக்காய் யாவும் செய்பவரே, யெகோவா யெகோவா தெய்வமே தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா ஈரே எனக்காய் யாவும் செய்பவரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள். உங்க சத்தம் சொல்லுங்க. இதயத்தில் தோன்ற இது எனக்காய் ஆயத்தம் பண்ணவைகள், என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீ எனக்காய் செய்கிறதை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை, ஓ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை, நீ எனக்காய் செய்கிறதை. அப்படியே கைகளை உயர்த்தி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் காத்து நிற்பேன். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும்படி நான் காத்து நிற்பேன்.
நீங்க கிரியை செய்யும்படி நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். மகன் கேட்கிறான், ஆடு இல்லையேப்பா, தேவை இல்லையேப்பா, நமக்கு தேவை இல்லையே, நமக்கு ஆடு தேவையே. இப்ப இந்த we don't have that provision. பட் ஆபிரகாம் சொல்றார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நான் ஆயத்தம் பண்ணல, ஆனா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் அவன் மலை ஏறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மலை எப்படி இருக்கும்? மலை எப்படி செங்குத்தா இப்படி இருக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, 2 பேர் இந்த பக்கம் ஏறுறாங்க. 2 பேர் ஏறும்பொழுது மகன் கேட்கிறான், அப்பாட்ட, என்னப்பா ஆடு இல்லையப்பா? உடனே அப்பா சொல்லியிருப்பாரு, அவர் எகோவா கர்த்தருடைய பர்வதத்தில். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இங்க இவன் ஏறும்போது இங்க ஆடும் ஏறி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் கண்ணுக்கு தெரியல, ஏன்னா மலை மறைச்சிருச்சு. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏறிட்டு இருக்கு. அங்க போய் மகனை பலிபீடத்துல போய் கைய ஓங்குறான். ஆண்டவர் பையனை அடிக்காதன்ட்டாரு. உடனே அங்க இருந்தே பாக்குறான், ஆடு தெரியுது, கத்துது. அவன் ஏதோ ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் ஆட தேடல. பைபிள்ல சொல்லப்பட்ட இருக்கிற இடத்துல இருந்தே கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஆடு. நான் கேட்கிறேன், அவன மகனை பலியிடும் பொழுது, பலியிட போய் கடத்தும் போது அங்க ஆடு இருந்திருக்குமா? இருந்திருக்காது? இருந்திருக்கும். அவன் கண்களுக்கு கர்த்தர் மறைச்சிட்டார். அது கத்திருக்குமா? கத்திருக்காதா? கத்திருக்கும். ஆனா அவன் காதை அடைச்சிட்டாரு. ஏன்னா ஆடு பார்த்துட்டான்னா ஆளையே மாத்திடுவான். எப்ப தெரியணுமோ அப்ப தெரியும் அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் சொல்றேன், உங்க அற்புதம் தொலைவில் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல, உங்க அற்புதம் பக்கத்துல தான் இருக்கு. இப்ப தெரிஞ்சுன்னா நீங்க சொதப்பிடுவீங்க. அதனால நேரம் வரும்போது உங்க கண்களை திறப்பார். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துச்சா இந்த அம்மா அப்படின்னுவீங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். எப்ப உங்க கண்களுக்கு தெரியணும் அப்ப கண்களுக்கு கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதம் உங்க கண்களுக்கு தெரியாதனால தூரத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க, பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு அற்புதம். நிறைய பேருக்கு சொல்றேன், தீர்க்கதரிசனமா, your miracle is not too far, it's very near. When the time comes you will see. கண்கள் பார்க்காத காரியங்கள், காதுகள் கேட்காத காரியங்கள், இதயத்தில் தோன்றாத செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.